ஒரு 30 சைஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கிற பிளவுஸ் நம்ம என்ன மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து தையலுக்கான அலவன்ஸ் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த அகலம் வந்து 7.75, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்காக நம்ம விட்டுருக்கோம். விட்டு நம்ம லைன் போட்டாச்சு. ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வச்சிருக்கோம். ஆமூலோட அளவுமே 5 இன்ச் வச்சிருக்கோம். நெக்கோட அகலம் வந்து 2 இன்ச் வச்சிருக்கோம். நெக்கோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் அளவுக்கு வச்சிருக்கோம். அப்புறம் வந்து ஃப்ரண்டோட ஹைட் வந்து 11 இன்ச் வச்சிருக்கோம். தையலுக்கும் சேர்த்து 11 இன்ச் வச்சிருக்கோம். ஃப்ரண்டோட நெக்கோட இறக்கம் 5.5 இன்ச்சு. ஃப்ரண்டோட நெக் அகலம் வந்து பேக் லைன் தான் வருதோ அதே தான் வரும். ஆமூலம் வந்து பேக்ல நம்ம என்ன கொடுத்தோமோ அதே தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டிக்கான அளவு இங்கே நம்ம செக் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம ஒரு 3 இன்ச்சு பட்டி வர மாதிரி, அதாவது ஆமோல் சைடில் 3 இன்ச்சு வர மாதிரி வச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே இந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். 1.25 தான், அதே அளவு இங்கே வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதோட மார்க்கிங் நமக்கு முடிஞ்சிருச்சு. இதை நம்ம கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஒரு 30 சைஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கிற பிளவுஸ் நம்ம என்ன மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு